வணக்கம் நண்பர்களே. செல்வபுரம் என்ற ஊரில் தினகரன் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். மக்களுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் உள்ளவன். ஏழை மக்கள் வசிக்கும் இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் செய்வான். ஒரு நாள் தினகரனுக்கு சண்முகம் என்ற ஒரு இளைஞன் அறிமுகம் ஆகிறான். சண்முகத்துக்கு தினகரன் செய்யும் பொதுப்பணி பெரிதும் மகிழ்ச்சியை அளிக்குது. அவனும் ஏழை மக்களின் துயர் துடைப்பதில் ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான். எனவே தினகரனுடன் நட்பு கொண்டான். இருவரும் சேர்ந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சு வர்றாங்க. ஒரு நாள் தினகரன், நண்பா, நாமும் எவ்வளவோ காலமாக இந்த ஏழை மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறோம். ஆயினும் இவர்களுடைய வறுமையை போக்க முடியவில்லை. இறைவன் என்னை ஒரு கோடீஸ்வரனாக படைத்திருந்தால் என்னுடைய செல்வத்தை எல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய துயரை போக்கியிருப்பேங்கிறான். தினகரா, நான் கூட இவ்வளவு நாட்களாக உன்னை போல்தான் நினைத்திருந்தேன். வறுமைக்கு காரணம் பணம் இல்லாமல் இல்லை என்று தான் நினைத்திருந்தேன். ஆனால் இன்று முதல் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். வறுமைக்கு காரணம் பணம் இல்லாமை அன்று, வேலை இல்லாமை தாங்கிறான் சண்முகம். இதை நான் ஒப்புக்கொள்ள முடியாதுங்கிறான் தினகரன். நாம் ஏன் இதை பற்றி வீணே விவாதித்து கொண்டிருக்க வேண்டும்? பேசாமல் ஒன்று செய்வோம். யாராவது ஒரு ஏழையிடம் சோதனை செய்து பார்ப்போங்கிறான் சண்முகம். அது நல்ல யோசனை. என்னிடம் 5000 ரூபாய் உள்ளது. அதை யாராவது ஒரு ஏழையிடம் கொடுத்து பார்ப்போங்கிறான் தினகரன். சண்முகமும் தினகரனும் ஒரு ஏழையை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. தினகரன் அந்த ஏழையிடம், ஐயா, என்னிடம் 5000 ரூபாய் இருக்கிறது. அதனை உங்களுக்கு தருகிறேன். ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று தன்னிடம் இருந்த 5000 ரூபாயை அவனிடம் கொடுக்குறான். 5000 ரூபாய் பெற்றுக்கொண்ட அந்த ஏழை தினகரனை வாயார வாழ்த்தினான். பணம் கைக்கு வந்ததும் வீட்டுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கி போடுறான். நல்ல துணிமணிகள் வாங்கிக்கிட்டான். மீதியுள்ள பணத்தில் என்ன தொழில் செய்வதுன்னு அவனுக்கு புரியலை. அதனால் போய் சாப்பிட்டு அந்த காசை பூரா காலி பண்ணிடுறான். சில நாட்கள் சென்ற பிறகு தினகரனும் சண்முகமும் அந்த ஏழையை காண வந்தனர். ஏழையின் போக்கிலே எவ்வித மாறுதலும் இல்லாதை கண்டு தினகரன் திடுக்கிட்டான். நான் கொடுத்த 5000 ரூபாய் என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்குறான் தினகரன். அது எவ்வளோ நாளைக்கு வரும்? 10-15 நாட்களாகவே செலவாகி விட்டது அப்படிங்கிறான் அந்த ஏழை. சரி, அது போனால் போகட்டும். நீ என்னுடன் வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு அந்த மனிதனை கூட்டிகிட்டு போகிறான் சண்முகம். கடை வீதிக்கு போகிறான். நூறுக்கு ராட்டினங்கள் 2 வாங்குகிறான். கொஞ்சம் பஞ்சையும் வாங்கிக்கிட்டான். அனைத்தையும் அந்த மனிதன்கிட்ட கொடுத்து ராட்டினத்தின் மூலம் பஞ்சை எப்படி நூற்கலாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு அந்த நூலை கொண்டு கடையில் கொடுத்தா பணம் தருவாங்க. அதை வச்சு உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் சண்முகமும். மாதங்கள் சில கிடக்குது. சண்முகமும் தினகரனும் அந்த ஏழையின் வீட்டு பக்கம் வர்றாங்க. வீட்டுக்குள் இருந்து தறியின் ஓசையும் ராட்டினம் சுற்றும் ஓசையும் கேட்குது. இருவரும் உள்ளே நுழைகிறாங்க. அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை வியப்பில் ஆழ்த்துது. அந்த மனிதன் இப்பொழுது மலர்ந்த முகத்துடன் காணப்பட்டான். அவன் முகத்தில் மகிழ்ச்சி ததும்பி கொண்டிருந்தது. தறியில் உட்கார்ந்து அவன் துணி நெய்து கொண்டிருந்தான். மற்றொரு புறம் அவன் மனைவியும் மூத்த மகனும் ராட்டினத்தில் நூல் நூற்று கொண்டிருந்தனர். அவனோட மகள் ஒருத்தி நூற்ற நூல்களை எல்லாம் சிட்டமாக்கி கொண்டிருந்தாள். இப்பொழுது அவன் வீட்டில் வறுமைங்கிறதே கிடையாது. சண்முகத்தையும் தினகரனையும் கண்ட அந்த மனிதன் தறியிலிருந்து ஓடோடி வர்றான். நீங்கள் செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். நூல் நூற்று அவற்றின் மூலம் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக காலம் தள்ளினேன். திடீரென்று ஒரு நாள் நூலை விலைக்கு வாங்கும் கடையை மூடிட்டாங்க. உடனே எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. கையில் இருந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு தறி வாங்கி போட்டு விட்டேன். அதில் நெய்வதற்கும் கற்றுக்கொண்டேன். இப்பொழுது துணியாகவே விற்பனை செய்து வருகிறேன். நன்கு விற்பனையாகிறது அப்படின்னு கூறுறான் அந்த மனிதன். பின்னர் அந்த மனிதன் இருவருக்கும் குடிப்பதற்கு காப்பி கொடுக்குறான். பின்னர் வீட்டுக்குள் சென்று 10,000 ரூபாய் எடுத்து அதிலிருந்து ஒரு 5,000 ரூபாயை எடுத்து தினகரனிடம் கொடுத்து, ஐயா, நீங்கள் கொடுத்த 5,000 ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த மனிதன். மற்றொரு 5,000 ரூபாயை சண்முகத்திடம் கொடுத்து, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த சாமான்களுக்கான தொகை இதுங்கிறான். பின்னர் இருவரும் அந்த நெசவாளியிடம் விடைபெற்று கிளம்புறாங்க. நண்பா, நீ சொன்னது உண்மைதான். வறுமைக்கு காரணம் பணம் இல்லாமல் இல்லை, வேலை இல்லாமைங்கிறது தான் அப்படிங்கிறத தினகரன் சொல்கிறான். இந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன்னு சண்முகத்திட்ட தினகரன் சொல்கிறான். அன்னையிலிருந்து இருவரும்
சேர்ந்து எல்லா ஏழை மக்களுக்கும் சின்ன சின்ன தொழிலை உருவாக்கி கொடுக்குறாங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.